இன்னைக்கு நம்ம பெப்பர் பன்னீர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கொடமிளகா, அரை தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு பல்லு, இஞ்சி துளுண்டு, பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல வச்சுக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பெருசாக போட்டு ஒரு வெங்காயம், பெப்பர் ஒரு 2 டீஸ்பூன், நான் ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நீங்கள் ரெடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் பேலியோவில் இருக்கவங்க தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்படி நார்மலாக இருக்கவங்க நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கலாம். அதில் நான் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் மாறினப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வாடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் போட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா அந்த குடமிளகாய் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் நம்ம வச்சுருக்க மசால் தூள் போட்டுக்கலாம். மசால் தூள் போட்டு லைட்டாக அதில் தண்ணி தெளிச்சுக்கிட்டோம். நம்ம இப்போ பாருங்கள் மசால் தூள் போட்டு நல்லா வாட்டியிருக்கேன். இப்போ அதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ தண்ணி தெளித்து நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் போட்டு ஒரு 2 மினிட்ஸில் இறக்கிடணும். இல்லைன்னா பன்னீர் சவு சவு சவுன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா மசாலோடு அந்த பன்னீர் ஒட்டிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதில் அந்த ட்ரை பொடியாக பண்ணி வச்சுருக்க இந்த பெப்பரை நம்ம போட்டுக்கலாம். அதை இப்போ பெப்பர் போட்டாச்சு, இறக்கிடலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு வேணுங்கிறவங்க இறக்கிக்குங்க. இப்போ நம்மளுக்கு பெப்பர் பன்னீர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.